Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோயம்புத்தூர் NSR ரோட்ல லொகேட் ஆயிருக்கிற ரவி மெட்டல் மார்ட் ஷாப்ல உள்ள கலெக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா கிச்சன் எசென்ஷியல்ஸ் சம்பந்தமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிராஸ், அலுமினியம், காப்பர்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதே சமயம் MRP ல இருந்து நமக்கு 10% டிஸ்கவுண்ட்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஷாப்ல ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளா இருக்கு. சோ நீங்க வெளியூர்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் இவங்கள்ட்ட நீங்க வாட்ஸ்அப் மூலமா கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா புதுசா வந்து கிராசரியும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு செக்ஷன்ல ஒரு மினி டிபார்ட்மெண்ட்டே உள்ள வச்சிருக்காங்க. சோ ஷாப்பிங் பண்ண வர பெண்கள் நமக்கு வந்து பாத்திரங்கள் வாங்குற டைம்ல நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களும் வாங்கிட்டு போயிடலாம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கிச்சன் எசென்ஷியல்ஸ் அண்ட் ஹோம் நீட்ஸ் சம்பந்தமான நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம SilaNimidam Ungaludan சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வந்து சில ஆர்கனைசர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரியான ஸ்டாண்ட் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே வந்து வீல் நம்ம ஃபிட் பண்ணி கேட்டும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ரேக் உள்ளது வந்து 1215 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதில் வந்து நமக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் உண்டு. இந்த வெஜிடபிள் ரேக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது பாருங்கள். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்லேயும் இருக்குது. 2 ரேக்ஸ் 3 ரேக்ஸ் இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கலாம். கீழே வந்து வீல் வச்ச மாதிரியும் எடுத்துக்கலாம். வீல் வேணாம் அப்படின்னாலும் நம்ம புஷ் வச்ச மாதிரி எடுத்துக்கலாம். வீல் இருந்தால் நம்ம இழுத்துட்டு போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இழுத்து எடுக்கிறதுக்கு திங்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லை வீல் வேணாம் அப்படின்னு தோன்றவங்களுக்கு புஷ் வச்ச மாதிரி அப்படியே ஃபிக்ஸ்டாக கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த 3 ரேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ள பேஸ்கட் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்லையும் பேஸ்கட் சின்ன சைஸ்லையும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுலாம் வந்து நமக்கு 2000 எபோ அந்த ரேஞ்சில் வரும். கொஞ்சம் நார்மலாக சின்ன சைஸில் உள்ள பேஸ்கட்லாம் வந்து நமக்கு 1000 எபோ அந்த ரேஞ்சில் வரும். இதிலிருந்து நமக்கு வந்து 10% ஆஃபர் உண்டு. இந்த பேஸ்கட்ஸில் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் கூட போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே வந்து லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறனால ஒவ்வொரு அந்த ஸ்டாண்ட்லையும் கீழே வந்து நம்ம நியூஸ் பேப்பர் விரித்து நம்ம போட்டோம் அப்படின்னா அப்போ மேலே உருளைக்கிழங்குல உள்ள மண் வந்து கீழே வெங்காயத்தில் விழுகாமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் 4 ரேக் உள்ள மாதிரியான பெரிய சைஸ்லாம் எடுத்திங்கன்னா நமக்கு 2000 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. பெரிய கிச்சன் உள்ளவங்களுக்கோ இல்லைனா லார்ஜ் ஃபேமிலி உள்ளவங்களுக்கோ அந்த 4 ரேக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்னர் ரேக் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. கார்னர் ரேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் சேவர் மாதிரி இருக்கும். அது மேக்ஸிமம் கிச்சனுடைய கார்னர் ஸ்பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். கவுண்டர் டாப் மேலே உள்ளதெல்லாம் அங்கே வந்து இந்த ரேக் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அழகாக ஆயில் பாட்டில் இல்லைனா மசாலா பாக்ஸஸ் அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். நம்ம கவுண்டர் டாப் மேலேயும் வச்சுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ரேக்ஸ் 3 ரேக்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி சிங்கிள் ரேக் கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டு நம்ம டைனிங் டேபிளில் வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறனால கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாட் ஆர்கனைசர், தண்ணி பானையோ இல்லை பபிள் டாப் அந்த கேனையோ நம்ம வந்து மேலே வச்சுக்கலாம். கீழே வந்து டம்ளர் வைக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1400 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பாத்திரம் விளக்கிட்டு அந்த விளக்கண பாத்திரத்தை தண்ணி வடிகிறதுக்காக நம்ம போட்டு வச்சுருப்போம். அந்த பேஸ்கட் தான் இது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 1700 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதில் இருந்தும் 10% நமக்கு ஆஃபர் உண்டு. ஸ்பூன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. பேஸ்கட்டுடைய 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டிலும் வருது. ஸோ நம்ம பேஸ்கட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல தூக்கி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேஸ்கட்டில் அடுத்தடுத்த சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த பேஸ்கட்லேயே வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப் கூட வச்சுருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக 2 சைடும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 1125 அந்த ரேஞ்சில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயும் சைஸஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பெரிய சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து வேறு சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா குக்கிங் அண்ட் சர்விங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு குக்வேர். இது கீழே பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டமோட வருது. ஸோ நமக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். பாட்டம் ஹெவியாக இருக்கனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் வித் கிளாஸ் லிட்டோட வருது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1450 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதுலேருந்து நமக்கு 10% ஆஃபர் உண்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீ இல்லைனா காஃபி வந்து சூடு பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பால் பாத்திரம். இது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 99 ரூபீஸ்லேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதில் அடுத்த பெரிய சைஸும் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 100 எபோ வருது. இதெல்லாம் நம்ம வந்து காஃபி இதெல்லாம் சூடு பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பர்பஸ்க்கு இப்போ கஷாயம் காய்ச்சணும் அந்த மாதிரி பர்பஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஏர்டைட் லாக்கில் வருது பாருங்கள். இதெல்லாம் நமக்கு வந்து 200 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு 1 கிலோ 2 கிலோ அந்தளவுக்கு கெப்பாசிட்டியில் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டிசைன்லேயே நம்ம வந்து 12 பீஸ் கூட எடுக்கலாம். அந்தளவுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது.
இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிலோக்கு மேலேயே பிடிக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சுருக்காங்க. சேம் அதே டிசைனில் இது மாதிரி சின்ன சைஸ் கண்டெய்னர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகு, ஜீரகம், ஈவன் ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நமக்கு சீத்ரூ மாடல் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் வந்து நமக்கு 100 above அந்த ரேஞ்சில் வருது. இது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் லுக்கில் மேலே சீத்ரூ மாடலில் ஸ்க்ரூ டைப்பில் லிட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனும் வருது. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 above அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு 155 rupees வருது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸும் கூட வச்சுருக்காங்க. இந்த மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கிராம் 250 கிராம்ஸ் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. சீத்ரூ மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நமக்கு 300 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு வந்து 500 கிராம் பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில் வச்சுருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சைஸும் கூட அவைலபிளாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்பைசஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சீத்ரூக்கு மேலே வந்து ஒரு லேமினேஷன் கவர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. அதை பிரிச்சுட்டா இன்னும் நமக்கு கிளியராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மில்டன் பிராண்டில் உள்ள ஒரு கண்டெய்னர். இது சின்ன சைஸே பார்த்தீங்கன்னா நமக்கு 300 above அந்த ரேஞ்சில் வருது. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் அடுத்த பெரிய சைஸும் வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 rupees அந்த ரேஞ்சில் தான் வருது. அடுத்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுவும் சீத்ரூ தான். இது வந்து நமக்கு 2 கிலோ பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி தாராளமாக வரும். மேலே வந்து லேமினேஷன் கவர் ஒட்டியிருக்காங்க. அந்த கவர் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அந்த கண்ணாடி வந்து நமக்கு கிளியராக இருக்கும். இதெல்லாம் ப்ரைஸ் வந்து 350 rupees வருது. அதுக்கப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணுற நம்ம சம்படம் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம 1 kg பிடிக்கிற கெப்பாசிட்டிலேருந்து அடுத்து 10 கிலோ பிடிக்கிற கெப்பாசிட்டி வரைக்குமே கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாடல் பார்த்தா நமக்கு ஸ்டார்டிங் 1 kg 2 kg பிடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 rupees அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்து பெரிய பெரிய சைஸஸும் நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் 10 கிலோ 15 கிலோ பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில் கூட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 700 ஈவன் 1000 above வரைக்குமே கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் அழகாக இருக்கும். ஒரே மாதிரி டிசைனில் வந்து நமக்கு அப்படியே சின்ன சைஸ்லேருந்து ஒரு கிலோலேருந்து நமக்கு 10 கிலோ வரைக்குமே வந்து கண்டெய்னர்ஸ் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கிச்சன் ஷெல்ஃபில் வந்து நம்ம 1/2 கிலோ போட்டு வச்சுக்கிற ஒரு சின்ன ஒரு பருப்பு அந்த மாதிரி ஐட்டத்துலேருந்து நமக்கு பெருசாக நம்ம 10 கிலோ அந்த மாதிரி கோதுமை மாவு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிற மாதிரி ஐட்டம் வரைக்குமே வந்து ஒரே மாதிரி டிசைன் கண்டெய்னர்ஸில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 130 rupees வருது. இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்விடேஷன்லாம் கொடுக்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்படம்லாம் வச்சு அதுக்குள்ளே ஏதாவது ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி போட்டெல்லாம் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பர்பஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் யூஸ்க்கு அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டிசைனில் நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். அடுத்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாகவும் பாத்திரம் கொஞ்சம் அகலமாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் அகலமான மாடலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நமக்கு இது முன்னாடி பார்த்த மாதிரி தான் 1 கிலோ கெப்பாசிட்டிலேருந்து 10 கிலோ பிடிக்கிற வரைக்கும் கெப்பாசிட்டி வரைக்கும் பார்த்தவங்கள சேம் அதே மாடலில் லிட்டு மட்டும் கொஞ்சம் வேறு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்து 250 300 அந்த ரேஞ்சிலேருந்து 10 கிலோ பிடிக்கிற கெப்பாசிட்டி வரைக்குமே கலெக்ஷன்ஸ் இருக்குது. 1000 rupees above வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.